ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை எப்போது மறந்தும் கூட அமாவாசை நாளில் இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் 3 நாளைக்கு முன்னால் ஒரு வாரத்துக்குள்ளார நாம் எந்த கவிச்சியும் சாப்பிடக்கூடாது. 2வது ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் நாம் எந்த ஒரு விசேஷத்துலையும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு விசேஷம், ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் குளிக்காம நாம இந்த 3 நாளைக்கு முன்னதாகவே விரதம் இருக்கணும். நம்ம உடம்புல ஒரு உணவு சுக்லமாக மாறுவதற்கு 3 நாள் ஆகும். கணவன் மனைவி உறவு கூடாது. கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூடாது. ஆடி அமாவாசைக்கும் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு முன்னாலே அதை தவிர்த்திடணும். அதற்கப்புறம் இந்த 3 நாளும் வீட்டில் விளக்கேற்றி வணங்கணும். அவங்கள நினச்சிக்கிட்டு நாம் இருக்கணும். நமக்கு என்ன நல்லது நடக்கணும்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு நல்லது நடப்பதற்கும் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு கனவுல அறிகுறியாக காட்டுவாங்க. பொதுவாக சூரியனை வச்சு தான் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாச மகாலயபட்ச அமாவாசைலாம் இறந்து போனவங்க ஒளி உடம்போடு நம்ம பூமிக்கு வருவாங்க. அது ஒரு விதமான ஒளி கேட்கும், சின்ன ஒளி கேட்கும். நம்மளே மாதிரி உருவம்லாம் உடம்புலாம் இருக்காது. இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம அவங்கள நினச்சிட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம நினச்சி சாப்பிட்டுட்டு விரதமாக இருந்து நம்ம சாப்பிடும் போது நீர் விழாவி சாப்பிடுதல், சுவாமி படத்துக்கு முன்னாலே போடுதல், காக்கைக்கு உணவு வைத்தல் பண்ணும்போது அப்படி செகண்டுக்குள்ளார 7 செகண்டுக்குள்ளார ஒரு ஒளி அலை அப்படியே அந்த பதார்த்தத்தை நக்கி சாப்பிட்ரும். அந்த பதார்த்தத்தை நக்கி சாப்பிட்ரும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். அதே போல் கடவுளையும் அப்படித்தான். அவர் எடுத்துக்கிறாருன்னா ஒரு சின்ன சின்ன மைல்டாக ஒரு ஓங்கார ரீங்கார மாதிரி ஒரு காற்று மாதிரி அப்படி வந்துட்டு போகும். அவ்வளோதான் நம்ம கடவுள் நம்ம படைக்கிற நிவேத்தியத்தெல்லாம் எடுத்துக்கிறார். பித்ருலோகத்திலேருந்து புறப்படக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. அதனால் ஆடி அமாவாசை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே போல் அவங்க பூமிக்கு வரும்போது அழைப்பு விடுப்பது போல் ஆடி அமாவாசை என்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அங்கேருந்து வர்றாங்க, 6 மாத காலம் தங்கி இருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் வீட்டினுடைய தலைவாசலுக்கு 2 பக்கம் மாடா குழி வச்சுருக்கணும். வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. அமாவாசை நாளில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடக்கூடாது, தண்ணி தெளிக்கணும். அப்படி இருந்துட்டா அவங்க உள்ளே என்ட்ரி ஆவாங்க. அவங்களாம் காற்று மாதிரி உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு பித்ருலோகத்திலிருந்து அவங்களுக்கு திருப்பி போகும்போது அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு போகணும்.